இப்போ தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து சாதிவாரி கணக்கு எடுப்ப உடனே எடுக்க முடியும்னு சொல்றது இந்த தேர்தல் வர்ற இந்த உதறல் தான். தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த தேர்தல் நேரத்திலே இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே ரொம்ப புவர் அட்டெண்டன்ஸ் இருக்கிறது அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். பார்லிமெண்ட் எதுக்காக அவங்க அமிச்சா நம்ம மக்களுக்காக குரல் கொடுக்கத்தானே, அது இல்லை. ராஜ சம்பத்து எதையும் எதிர்பார்த்து போலையா, அப்படிதான் சொல்லி எதிர்பார்த்து போல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதெல்லாம் வெளியில வரும் பார். யாரையெல்லாம் நாராச வார்த்தைகளில் வசைபாட வேண்டுமோ வசைபாடுவார். இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் ஓடும். அது இடையிலே கூட புட்டுக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே இவர்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை எதுவும் மதிக்காதது மட்டும்தான் இந்த 41 பேர் இறந்ததற்கான காரணம் என்பதை புதுச்சேரி காவல்துறை உணர்ந்ததால் தான் இந்த நிஷா சிங்கோட பிஹேவியர் அப்படி இருந்தது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று பார்க்காம கையில் இருக்கிற மைக்க பிடிங்கி போயிட்டு கெட் லாஸ்ட்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அந்த அம்மா நகர்ந்தார்கள் என்று சொன்னால் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மதிமுகவிலிருந்து இலக்கிய செயலாளர் திரு காரை செல்வராஜ் நினைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தோழர். பாமக சார்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு வருகிற 17ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம், தாவேகாவிற்கு அழைப்பு, அமைகிறதா ஒரு மெகா கூட்டணி? இல்ல, அந்த அளவுக்கு போக வேண்டாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை தவிர எல்லா இயக்கங்களுக்குமே நாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. திமுகவும் அது விரும்புறாங்க இல்லையா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு? இல்ல, திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறது, நீங்க எடுக்கலைன்னு தானே அவங்க மேல குறை சொல்லி தானே பண்றாரு. சரி, பீகார்ல எடுத்திருக்காங்க, இங்க கர்நாடகாவில் எடுத்தாங்க, இது ஏன் நீங்க எடுக்க மாட்டேங்கிற கேள்வி. அவங்களுக்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடியாருக்கு கடைசி நேரம் தேர்தலுக்கு முன்னால கொடுத்து பல்பு வாங்கினார்ல, அந்த பாதிப்புல இருந்து இன்னும் அவர் அன்புமணி அவர்கள் மீண்டு வரவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், வகுப்பு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதெல்லாம் நம்ம நீண்ட காலமா பேசிக்கிட்டு அடிவேர் அதெல்லாம் கொண்டு வர்றதுதான். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளாது, ஒன்றுக்கு நீங்க பண்ண முடியாது. இப்போ ஒன்றிய அரசு 2027 எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்போடு கணக்கோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்போம் அப்பதான் பேலன்ஸ் போகிறோம் சொல்லிட்டு 2027 எடுக்க போறாங்க. அவர்கள் எடுப்பதுதான் அதைத்தான் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும். அதை மையப்படுத்தி அதை வைத்து தமிழக அரசாங்கத்திட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்கலாம். அந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து சாதிவாரி கணக்கு எடுப்ப உடனே எடுக்க முடியும்னு சொல்றது இந்த தேர்தல் வர்ற இந்த உதறல் தான். கவனிப்புக்காக ஒரு உதறல் தான். ரெண்டாவது அங்க ராமதாஸ் ஐயா கட்சி என்னோடதுன்ட்டாரு. அவங்க டெல்லியிலயும் சொல்லிட்டா, நீங்க தலைவரெல்லாம் ஒன்னெல்லாம் ஏத்துக்க முடியும், தேர்தலா நீங்க சொல்லலாம், ஹைகோர்ட் முடியாதுன்றுச்சு, உரிமையில் நீதிமன்றத்துல போய் அணுகிங்கன்னு சொல்லியாச்சு. ஐயா சொல்லிட்டா வேண்டாம், நீ தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிங்கன்ட்டாரு. பேர் பயன்படுத்தக்கூடாது, சின்ன எங்களோடது கையெழுத்தே பொய் கையெழுத்து போட்டிருக்கேன்ட்டாரு. நம்ம சொல்லலைங்க, இதெல்லாம் நம்ம தந்தை மகன் சொல்றது பொதுவெளிக்கு வந்த செய்தினால நம்ம சொல்றோம். அப்படிலாம் சொன்னதுக்கு பிறகு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த தேர்தல் நேரத்திலே இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. நான் வரிசைப்படுத்துறேன் உங்களுக்கு. அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்ட்டுக்கே போனதில்லை. பார்லிமெண்ட்ல இந்தியாவிலேயே ரொம்ப புவர் அட்டெண்டன்ஸ் இருக்கிறது அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். இது மாற்று கருத்தே இல்லை. பார்லிமெண்ட் எதுக்காக அவங்க அமிச்சா நம்ம மக்களுக்காக குரல் கொடுக்கத்தானே, அது இல்லை. இரண்டாவது, உங்க கட்சிக்குள்ள பிளவு, உங்களை தலைவராக நிறுத்தி வைப்பது, நீ ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்லைன்ற தலைவர். நான் தெரியாம நீ எம்பி ஆகிட்ட, தெரியாம அமைச்சர் அப்பா சொல்றாரு. அவங்க தலைவர், அவங்க முன்னாள் தலைவர்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்பான்னு சொல்லிட்டேன். அந்த பந்தம் கூட உடையல, அப்பா மகன் பந்தம் உடையாது இல்ல, அது முடியாதுன்றாரு. இனிஷியலே போட்டுக்கூடாதுன்னு சொன்னாரு. பயன்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் மனம் புண்பட்டு இருக்காரு. அப்ப அந்த அரசியல் களத்துல நானும் இருக்கிறேன் என்று காண்பிக்க வேண்டும். சந்திப்பு என்ன காரணம், முக்கியத்துவம்? திமுகவை தவிர எல்லா இயக்கங்களும் சொல்லும் போது இன்னைக்கு தாவேகாக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தமாக, அது பேர் கூட மறந்துட்டேன், தமிழ் மாநிலம் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் சந்திக்க போகலாம். மதிமுக அலுவலகத்துக்கு கூட வந்து அழைப்பு கொடுக்கலாமே. எல்லாரும் வரும்போது, அப்படி தலைவர் கொடுக்க வரும்போது யாராவது தலைவர் மறுத்துட முடியுமா? நோ,
ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் கம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? சொல்ல மாட்டாங்க. வரட்டும், அது அவருடைய கோரிக்கையை கொடுக்கட்டும். இல்ல இந்த தாவேகா, பாமக, டிடிவி உடைய அவருடைய கட்சி, பன்னீர்செல்வம் அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படி? இல்ல, என்னுடைய அண்ணாமலை உட்பட என்னுடைய தனி கட்சி ஆரம்பிச்சு சேர போறாரு தாவேகா. அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டி விட்டதாக தகவல் வந்தது. அப்படிங்களா? ஆட்சியில் இருக்கிற கட்சியவே நான் ஈடியை விட்டு ஐடியை விட்டு ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன கட்சியில ஆரம்பிக்க போறியா? ஒழுங்கா இருங்க மிஸ்டர் அண்ணாமலை. நீங்க 22,000 புத்தகம் படிச்சிருக்கலாம். ஐபிஎஸ் 6 ஆண்டுகள், ஐபிஎஸ் 9 ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 6 ஆண்டுன்னு தான் இப்ப சமீபத்துல வந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுகிறது. அதுலயும் போய் 6 ஆண்டுகள் தான் அவர் பணியில இருந்திருக்காருன்னு சொல்லுற அறிவிக்கைகள் வந்திருக்கிறீங்க. கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல பாஜகவுடைய தலைவராக இருந்துட்டேன். தட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் கிரேட். ஸோ கீப் குவைட். நான் ஆளுகிற மம்தா பானர்ஜியே நாங்க விளையாட்டு காமிச்சுன்னு நீ எல்லாம் ஏமாத்துறேன்ட்டாரு அமித்ஷா அவர்கள். அதனால இப்ப எனக்கு என்னை பொறுத்தவரை அமைகிற கூட்டணி எப்படி அமையும் நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிலிருந்து பாஜக வெளியேறும். விருப்பமா? வெளியேறும். ஏன் விருப்பம் இல்ல, என்னுடைய கால்குலேஷன் வச்சுங்க. வெளியே எதனால இதுவரையில் இந்திய மாநிலங்களில் எந்த கட்சியுள்ள கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சியை உடைப்பது என்பது அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் கொண்டு வந்து அவர்களை 2வது 3வது இடத்துக்கு நகர்த்தி விட்டு அந்த இடத்தில் பாஜக தன்னை நகர்த்தி கொள்ளும். மராட்டியத்தில் என்ன நடந்துச்சு? நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் உடைந்து போன கட்சிகளை பாருங்க. சிவசேனா என்னாச்சு? சிவசேனா உடைஞ்சு போய் ஒருத்தர் முதல்வராக இருந்தார், அப்புறம் துணை முதல்வராக இருக்காருல்ல அவர். இப்ப அவர் கட்சி இங்க அந்த கட்சி பேரே வருதா? அப்போ வாஷிங் மிஷினோட போவாங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்படியே அந்த பாஜக அவர்களை ஆட்கொள்ளும். ஆக்டோபஸ் மாதிரி ஆட்கொள்ளும். அது மாதிரி அதிமுக 2வது இடத்திற்கு வரும் என்பது 20% வாக்கு வங்கி இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்குதுன்னு பேசுறாங்க பொதுவெளியில. அப்படி இருக்கிற பொழுது அதிமுகவை அழிக்க வேண்டும் என்றால் சரியான வாய்ப்பை பயன்படுத்தணும். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது அப்புறம். சரி, அப்புறம் அதிமுக 2வது இடத்தில் இருக்கிற அதிமுகவை இறக்கி விட்டு 2வது இடத்துக்கு தன்னை பாஜக நகர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாஜக தலைமையில் ஓபிஎஸ், டிடிவி, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், நீங்க ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், இந்த இருக்கிற கிருஷ்ணசாமி உட்பட எல்லா சாதிய இயக்கங்களை அண்ணாமலை சொல்லவில்லை. அண்ணாமலை பாஜக இருப்பார். இல்ல, அண்ணாமலை பாஜக இருப்பார். மேபி என்னுடைய அனுமானப்படி அவர் முதல்வர் வேட்பாளராக கூட இருக்கலாம். அந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் நயினா நாகேந்திரன் வரவிட மாட்டாங்க. அண்ணாமலையாரை வரவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்க என்னுடைய கணக்கு நான் சொல்றேன். இல்ல, அம்மையார் நிர்மலா சீதாராமன் வரணும். அந்த ஆசை அவங்களுக்கு இருப்பதாக நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக அப்படி புரட்டி போட்டு இந்தியாவை கொண்டு போய் $4.187 ட்ரில்லியன் டாலர்னு சொன்ன உடனே IMF பலான்னு அரைஞ்சான். என்ன பேசினுக்கிறீங்க நீங்க கொடுத்துருக்கிற இன்ஃபார்மல் செக்டாருடைய புள்ளி விவரங்கள் தப்பு. நீங்க கொடுத்துருக்கிற எல்லா புள்ளி விவரங்களும் நம்பிக்கையற்ற புள்ளி விவரங்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா நாடுகளும் தன்னுடைய GDP 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு வருஷத்தை பேஸ் பண்ணி தான் கணக்கிடுவான். இப்ப நம்ம 2025 கணக்கிடுறோம் அப்படின்னா 2020க்கான புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் கணக்கிடணும். 5 ஆண்டுகள் தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. நீ 2011 $2.15 ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் என்பது வாங்கிட்டா வறுமை கோட்டில இருந்து மீண்டு வந்துட்டான்னு ஒரு புள்ளி விவரம் இருக்கு. 2011 எவ்வளவு? $2.15. இந்த இவ்வளவு ஒருத்தன் சம்பாரிச்சான்னா ஒரு $200 வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிற குடும்பத்துல இப்ப நான் வேலை பார்க்கறேன், நான் $200 சம்பாரிச்சிட்டேன். எல்லா குடும்பத்தையும் 3-4 பேர் இருப்பாங்கல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்க. இப்ப நான் வேலை பார்க்கறேன், $200 சம்பாதிக்கிறேன், என்னை சார்ந்து 3 பேர் இருக்காங்கன்னா அந்த $200 நான் சம்பளம் 201 வாங்கிட்டேன்னா நான் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்தவன். எப்போ? 2011. இன்னைக்கு அதே புள்ளி விவரத்தை இன்னைக்கு வச்சுப்பீங்களா? எப்படி நீங்க வச்சுக்க முடியும்? பணவீக்கம் எவ்வளவு ஏறி இருக்கு இன்னைக்கு வேலை பார்க்குறவங்கள. இங்க ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். தமிழ்நாட்டில் பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவில் பேசுறோம். கடந்த 3 ஆண்டுகளாக பெர் கேபிட்டா இன்கம் $2,900 எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவுடைய ஆவரேஜ். தமிழ்நாட்டில் இங்க தமிழக முதல்வர் பார்க்கிறார். செங்கல்பட்டுல 6.5 லட்சம், சென்னையில 5 லட்சம் வருது. நான் உங்களுக்கு அதுக்கு சரியா கூட சொல்லிடுறேன். செங்கல்பட்டுல 6.48 லட்சம் பெர் கேபிட்டா தனி மனித வருமானம். காஞ்சிபுரத்துல 6.47, திருப்பூர்ல ரொம்ப கீழே போனீங்கன்னா 3.91, தர்மபுரியில 1.48.
ஸோ இந்த தமிழ்நாட்டுடைய மாவட்டங்களுக்குள்ளே வந்து அந்த தனிமனித வருமானம் என்பதில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, இதை குறைப்பதற்காகத்தான் இன்றைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போறாங்க, மண்டல வாரியா கொண்டு போறாங்கன்னு வச்சுங்க. அப்படித்தான் கொண்டு போக முடியும். ஆனால் 1970களில் கிங் 316 சொன்ன உடனே நிறைய செய்திகள் எனக்கு நினைவுக்கு வந்துகிட்டே 1970களில் சைனா செய்தது இதை. ஆமா, கிராமங்களில் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார் அவன் கிராமங்களில் இருந்து துவங்கினான். அதுக்கான லேபர் வேணும். கிராமங்கள்ல இருக்காங்கல்ல, இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல. ஒருத்த விவசாயம் பார்க்கறதுக்கு போற, விவசாயம் இல்லாதவர்கள் வீட்டுல 4 பேர் இருக்கான 4 பேர் வேலை பார்க்கணும். ஒருவருடைய சம்பாத்தியத்தை வைத்து அடுத்த 3 பேர் வாழ்வது என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் இல்ல. உமன் ஒர்க்கிங் போர்ஸ்ல இன்னைக்கு 100% பெண்கள், 67% பெண்கள் இன்னைக்கு சீன பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அது 37-38% வந்துருச்சு. இப்போ சீனா தான் இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1. அவனுடைய பொருளாதாரம் இன்னைக்கு 18 ட்ரில்லியன் $19 ட்ரில்லியன் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறான். இன்னைக்கும் அவனை எதுவுமே தொட முடியாத இடத்துல இருக்கான. என்ன அர்த்தம் கேட்குறீங்க? மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆரம்பிச்சு சீதாராமனுக்கு தெரியாது. இன்னொரு புள்ளி விவரம் சொல்றேன். ஒரு மோடி அவர்கள் கூட நிர்மலா சீதாராமனுக்கு வளரும் நாடுகளில் இருந்து வளர்ந்த நாடுகள் எல்லா நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்க எடுத்து பாருங்க. தொழிற்சாலை பெருக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னு சொல்றேன், ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? அது ஏன்னு கேட்டா வேலை வாய்ப்பை உருவாக்கும், பொருளாதாரத்தையும் பெருக்கும், வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார். தமிழ்நாட்டில் தான் சிறு குறு தொழில்கள் இந்தியாவிலே அதிகம். ஆமா, அது 40,000 தொழிற்சாலை வந்து தொடர்ந்து சிறு. அதுக்கு என்ன காரணம்? என்ன ஒரு புத்திசாலித்தனத்தோடு இதை திராவிட இயக்கங்கள் யோசிச்சது? அது சொல்லுங்க. அதுக்கு விளக்கம் கேளுங்க. நீங்க பிஜேபியில் இருக்க யார்த்தையாவது போய். இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜிடிபியினுடைய பங்குல 45% பங்கு ஜிடிபியில கொடுக்கறது சிறு குறு தொழில், அன்ஆர்கனைஸ்ட் உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடியவங்க இல்லையா? ஆமா. ஒண்ணு இல்ல, நீங்க வீட்டுல ஒரு பொட்டி கடை வச்சிருக்கீங்க, வருமானம் இருக்குனீங்கன்னா அதோட ஆவரேஜ் 1.7 வேலை வாய்ப்பு. 2 பேருன்னு சொல்ல மாட்டா, மொத்தத்துல ஆவரேஜ் 1.7. ஒரு ஆளு இன்னொரு முக்கா ஆளு, இந்த 2 பேர் அந்த தொழிலுக்கு தேவை. அப்போ 80% தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை கொடுப்பது என்பது சிறு குறு தொழில்கள் தான், இன்ஃபார்மல் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் தான். அந்த செக்டார் வலுவாக இருக்கிற பொழுதுதான் நீ அதனுடைய புள்ளி விவரத்தையே தப்பா கொடுத்துட்டீங்கன்னா IMF அடிச்சிட்டானே. ஸோ ஐம் சாரி, யூஆர் ராங். சீக்கிரட்ல தூக்கி போட்ட உடனே ஓரம் போன்ட்டான். இந்த கணக்கெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு இருக்கு, எடுக்கணும்ல. ஆனா உண்மையாக முதல்வர் கணக்கு இருக்கா அவங்களுக்கு? அப்படி பேசப்படல. ஏற்கனவே 2 முறை இங்க வரும்போது தமிழக அரசியல் களத்துல பேசப்பட்டது. அதனால என்னை பொறுத்தவரை ஒண்ணு நிர்மலா சீதாராமன் அல்லது அண்ணாமலை அந்த பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு முதல்வர். தாவேகாவுடைய தாவேகா தனியா இருப்பாங்க. முக்கியமான செய்தி அதான் ஹைலைட் அதுல சொல்ல போறது. தாவேகா நிச்சயமாக பாஜக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதனால? அது வாய்ப்புகள் இல்லை. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினா கொள்கை எதிரின்னு சொன்னதற்கும் அரசியல் எதிரி என்று சொன்னதற்கும் ஆரம்ப முதல் தேர்தலிலேயே முற்றிலும் கோணலாக. இல்ல நான் புரிதலுக்காக கேட்கிறேன். அப்படி சொல்லியிருக்காரு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, வாய்ப்பு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு இல்ல, சேர மாட்டார். என்ன நடக்கும்னு சொல்றேன். சிபிஐ வழக்கு ஓடிட்டு இருக்கா, கரூர் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஆடிக்கிட்டு தானே இருக்கு. அமித்ஷா கையில் எடுத்துக்கிட்டு என் கூட சேர வரலையா, பரவாயில்ல தம்பி, சேர வரலையா, பரவாயில்ல தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறோம். நாங்க ஒரு 60 தொகுதியில பிஜேபி நிக்கிறோம். எங்க 60 தொகுதிகள்ல வலிமையான கேண்டிடேட்டை நிறுத்தக்கூடாது மிஸ்டர் விஜய். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ வரக்கூடாது அந்த 60 தொகுதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கணுங்க. சிபிஐ கையில ஏங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிற KN நேருவை போட்டு கொண்டு போய் கமலாலயத்தில் அடைக்கிறீங்களே. அடங்கிருச்சே. தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் ஞானேஸ்வரன் தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முறவாசல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வீட்டுல வாடகைக்கு 4 வீடு குடியிருந்தாங்கன்னா முறவாசல் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் சொல்றது என்ன, அந்த மாதிரி சொல்றேன். திரு விஜயோட செங்கோட்டையை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத்தில் நினைச்சிருக்காரு. இப்ப அவசர குழு வர போட்டிருக்காங்க தேர்தல் தொடர்பா. அது எப்படி பாக்குறது? நாஞ்சில் சம்பத், செங்கோட்டையின் 2 தூண்கள் இருக்கு இல்லையா? நாஞ்சில் சம்பத் சமீபத்தில் ஏதோ ஒரு மக்கள் மன்றத்துல கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தோம். நல்லா இருந்தது சார். என்டர்டைன்மெண்டா இருந்தது பாருங்க. என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். ஏன்னா அவரை பற்றி அறிந்தவர்கள் நாங்க. என்ன அவர் வந்து இந்த இப்ப நடந்துச்சு, இப்போ பாண்டிச்சேரியில அடைக்கல இல்ல அவரை கூப்பிடுறாரு. வழக்கம் போல் புஷி ஆனந்த் பேசினாரு, அடுத்து ஆதவர்ஜுனா பேசினாரு. அப்புறம் இல்ல இன்னைக்கு போயிருக்காரு, அவசர கூட்டத்துக்கு போயிருக்காரு. அவசர கூட்டத்துக்கு போவாரு, அவங்க பேசட்டும். போய் பேசினதுக்கு பிறகுதானுங்க உண்மை வெளியில வரும்.
நீங்க பேசாம அமைதியா இருந்துட்டா ஞானி லெவல்ல இருந்துருவான். நீ எவ்வளவு நாளைக்கு தான் ஞானியா இருக்க முடியும்? ஏதாவது பேசும்போது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, நீ எந்த அளவிற்கு நீ அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ அறிவாளியாக இருப்பாய். நீ எப்பொழுது பேச துவங்குகிறாயோ நீ முட்டாளாக்கப்படுவாய்ன்னு சொல்லுவாங்க. அறிவு நிறைந்தவர்கள் ஒரு அவையில் உட்கார்ந்துருக்க நேரத்தில் எவ்வளவு அடக்கமாக இருக்கணுமோ அவ்வளோ அடக்கமாக இருப்பாங்க. எப்பொழுது அதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டிய இடத்தில் அந்த சொல்ல வேண்டிய முறையில் தான் சொல்லுவாங்க. 10 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பேச மாட்டான் வாயை திறந்து. 10 பேர் சேர்ந்து இவனை அறிவாளியை முட்டாளாக்கிடுவாங்க. பொது 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 கருத்தை நான் சொல்றேன். நாஞ்சில் சம்பத்து போகட்டும், அவர் போய் அங்க பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசட்டும். ஏன்னா விஜய் 10 நிமிஷம் தான் பேசுறாரு. நாஞ்சில் சம்பத்து கொஞ்சம் நயமா பேசக்கூடிய ஒரு நாஞ்சில் சம்பத்து கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் போகும். அந்த வாயன் இந்த வாயன் எங்கெங்கயோ வார்த்தைகள்லாம் அவருக்கு போகும். தமிழ்தாய் அவருக்கு வார்த்தை ஜாலங்களை கொடுப்பதற்கு துணை இருப்பாள். அவர் நிறைய அப்படி பேசி வரும்போது தானே விவரம் வெளியில வரும். அது மாதிரி விஜய் அவர்கள் பேசுகிற மேடையில வேற யாரையும் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க, கிடையவே கிடையாது. அப்படி கொடுக்கிற பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவர் 3 பேர் பேசினா மட்டும்தான் விஜயோட பேச்சு எடுக்கும். ஒரு சிறந்த பேச்சாளர்கள் இப்போ நாஞ்சில் சம்பத்து மாதிரி, இந்த காரை செல்வராஜ் மாதிரி ஒருத்தர் போயிருக்க மேடையில நீ பேச விட்டா என்ன ஆகும்? ஏங்க அவர் பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு பேசுவாங்கல்ல, அளவிடலாம் ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல பத்தி அதாவது நம்ம ஆரம்பத்துல வச்சு குற்றச்சாட்டு தாவேக்கா தொடங்கிய பிறகு யாரும் அதுல போய் பெரிதா இணையில, திமுக இருந்தோ அதிமுக இருந்தோ அப்படின்னாங்க. செங்கோட்டைன்னு வந்திருக்காங்க, நாஞ்சில் சம்பத் திமுகவுல இருந்து வந்திருக்காங்க, திமுக ஆதரவாக இருந்தாலும் அவர் வந்திருக்காரு. அடுத்து வைத்தியலிங்கம் வரதெல்லாம் தகவல் பரவிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இடம் தாங்க, எங்க சேர முடியுமா இங்க சேர வாய்ப்பு. அதாவது இது விஜய் மனதார கேட்ச் பண்ணிட்டாரு, விஜய் கேட்ச் பண்ணிட்டாரு. இல்ல அப்படி இல்ல, அது எப்படின்னு கேளுங்களேன். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப அதிமுகவில் கூட்டணி சேரல, ஓபிஎஸ் கூட இருக்காங்க, ஓபிஎஸ் தனி கட்சி போறாரு. அந்த கட்சியில இணையாதவர்கள் எல்லோருமே திமுக இணைந்துரும் நினைச்சிட முடியாது. அதிமுக திமுக என்று திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய அடித்தளமான அரசியல். அதிமுக திமுக உழைத்து இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு பண்ணாங்க, அது இல்லைன்னு சொல்ல வரல. இந்த சூழ்நிலையில சொல்றேன். சரி, டைரக்டா அதிமுக வர்றதுக்கும் அதிமுக பிரிஞ்சு போனவங்க. சரி சரி. ஓபிஎஸ் இப்ப டிடிவி மத்த அண்ணன் அவங்க இந்த குரூப்ல இருந்து ஒருத்தங்க, குறிப்பா டெல்லிக்கு போனவங்க, அதிமுக டெல்லிக்கு போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. 2வது பெரிய பொறுப்புல இருந்தவர்கள் திமுகவுக்கு வருகிற பொழுது என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொறுப்பு கொடுப்பதில் சிக்கல் வரும். இப்ப வரைக்கும் வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஹாப்பி பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய தலைவர் இணையறாருன்னா அவருக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துட முடியுமா? ஏற்கனவே இருக்கவங்க, ஆமா இருக்கவங்கன்னு இல்லை. அப்போ அதற்கு அவருக்கு மரியாதையான ஒரு இடத்துல அவரை அமர வைக்கணும். அந்த இடத்துல நம்மளை வைப்பாங்களா, இல்லை நம்மளை சாதாரணமா போட்டுருவாங்களா, ஒரு மனசுல ஒரு பயமெல்லாம் வரும் இல்லை. அப்போ தாவேக்கு போனோம்னா ஏதாவது ஒரு செயலாளர்னு போட்டு ஒரு மாநில பொறுப்பு கொடுப்பாங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு பிரச்சார செயலாளர் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒண்ணு போதுமான. நாஞ்சில் சம்பத்து எதையும் எதிர்பார்த்து போலையா? அப்படிதான் எதிர்பார்த்து போல. கொஞ்ச நாள் கழிச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணதெல்லாம் வெளியில வரும் பாரு. கூட்டத்துக்கு வந்தா எவ்வளவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எத்தனை ஆள் அகலம் உள்ள அறை ஒதுக்கணும், அவருக்கு கார் இதுல என்ன இல்ல அதெல்லாம் ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல நாஞ்சில் சம்பத்துக்கு எல்லாமே தங்குவதற்கு அறைகள் கொடுத்தாங்க, சாப்பாட்டு செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு போனா 40,000 50,000 பணம் கொடுத்துருக்கேன்னு தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் நடந்துச்சு, போனாரு. அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இங்க சைன் ஆகும். விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்க போகும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவார்ல, ஆமா அதுல கூட ஒரு 27 வருஷம் இந்த பிடி செல்வகுமார் திமுக நேற்றைக்கு வேற மாத்திடுவார். அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்துக்கும் மேனேஜர்கள் அமைக்கப்படுவார்கள், மேனேஜர் கொடுப்பாங்க. அந்த மேனேஜர் பேச்சுவார்த்தை நடத்துவாரு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு பெருந்தொகை அவருக்கு ஒதுக்கப்படும். அதை வாங்கி வளமாக்கி கொண்டு மைக்க ஊரா பிடிச்சிட்டு பேச போவார். இப்ப அவசர கூட்டம் தாவேக்கால தேர்தல் தொடர்பாக பேசுவதற்கு, கூட்டணி அமைப்பதற்கு தீர்மானத்தை தலைவர் விஜய் கிட்ட கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும் நினைக்கிறேன்? இல்ல அது அதிமுக இல்ல அது ஒரு இயக்கமாக அவங்க மேல எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு நிர்வாகங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கிற குறைபாடு என்ன? விஜய் பேசுறதே சினிமா வசனம் மாதிரி. எங்க தலைவர் வைகோ சொன்னாரு, சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு போவாதீங்க மிஸ்டர் விஜய், களத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களையும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க சமூக வலைத்தளங்கள். ஆமா, மதிமுகவை. ஆமா, அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு.
அப்போ நிர்வாகம் வந்து இப்ப கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு நிர்வாக கட்டமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அந்த நிர்வாகம் இருந்திருந்தால், அனுபவம் உள்ளவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் தமிழக காவல்துறை சொன்னதை கேட்டிருப்பாங்க. சரி. பாண்டிச்சேரியில் அந்த அம்மா புஷி ஆனந்த் கையில் இருக்கிற மைக்கை பிடிச்சாலும் மிஸ்டர் புஷி ஆனந்த் கோ மூவ் ஃப்ரம் ஹியர், 40 பேரை கொண்டுட்டு வந்து இங்க வந்து நிக்கிறேன், இங்க என்ன மைக்கை பிடிச்சின்னு பேசி நிக்கிறேன், கெட் லாஸ்ட். அவங்க பாராட்டு வர கொடுத்துருக்காங்க, அதை கொடுப்பாங்க. அந்த அம்மா மைக்கை புடுங்குச்சு இல்ல. அப்படி ஆதவ் அர்ஜுனாவை அந்த இடத்துல வந்து இறங்கி போகும்போது சொல்றாங்களா ஆதவ் அர்ஜுனா கிட்ட, இந்த மாதிரி வேண்டாம், வண்டியை இங்கே நிறுத்துங்க, கூட்டம் நீங்க உள்ள அப்படி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் நெருக்கம் வந்துடும், போகாதீங்க, இங்கே இருந்து பேசணும்னு சொல்லும்போது இவர் மேலே போய் பேசி முடிச்சுட்டு வந்து இல்லை இங்கேருந்து தான் பேசுவோம்னு சொன்னாங்கல்ல. அந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனாவை பிடிச்சி நிற்க வச்சிருந்தா, இந்த அம்மா நிற்க வச்சிச்சுல, மைக்கை பிடுங்குச்சுல புஷி ஆனந்த் கையில இருந்து, அப்படி பிடிச்சி நிற்க வச்சிருந்தா, இங்க வா எங்க போற நெல்லிங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆளுங்களை மைக்கை பிடிச்சி இங்க பேசு, எல்லாரும் பின்னால போய் சொல்லிட்டு தமிழ் போலீஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு புதுச்சேரியில வந்து சிறப்பாக நடத்துறாங்க, எவ்வளவு பாதுகாப்பு, என்ன அனுபவம். அந்த தமிழ்நாடு காவல்துறை பாதுகாத்து ஈஷா சிங் அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான், 40 பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு சொல்லி கொடுக்குறியா, யூ ட்ரைங் டு டீச் மீ, அப்படி போய் விரட்டி முடிச்சு போடலாம், அந்த பக்கம் விரட்டினு ஓடினால எல்லாம். புஷியானது அதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலே ஆளை காணுங்க, பாத்தீங்களா, ஓடி போனால. அதுக்கு என்ன காரணம், கரூர்ல வந்து நீங்க எதையுமே சொன்னதை கேட்கல, சரி, காவல்துறையுடைய வழிகாட்டுதல் எதையும் பின்பற்றல. இன்னைக்கு செங்கோட்டையன் ஈரோட்டுல கூட்டம் போறாரு, 84 கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க, என்னால அதை பண்ண முடியலன்னு பண்றீங்களா, உனக்காக கூட 10 கட்டுப்பாடு போடத்தான் செய்வாங்க. ஆமா, போலீஸ்காரன் கையை கடிக்க பக்கத்துக்கு எப்படி விடுவாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் கையை கடிச்ச காதை கடிச்சிட்டு போனான்னா, போலீஸ்காரன் காவல் காக்க வந்தவங்க இதா பரவாயில்ல, ஒரு ரவுடி ஓடுறான், ஒருத்தன் ஓடுறான், அவன் அருவாள் எடுத்து வெட்ட வர்றான், அவனை சொல்றாங்க, இவனை வெட்டுறான், ஆஸ்பத்திரி, இது வந்து காவல்துறை பழக்கப்பட்டது. கட்சிக்காரன் கடிக்கிறான், இந்த கொடுமையை போய் சொல்றதுக்கு காவல்காரர் எப்படி போய் தைரியமா நிற்பான் அந்த இடத்துல. அது அப்படிலாம் நிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே இவர்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை எதுவும் மதிக்காதது மட்டும்தான் இந்த 41 பேர் இறந்ததற்கான காரணம் என்பதை புதுச்சேரி காவல்துறை உணர்ந்ததால் தான் இந்த நிஷா சிங்கோட பிஹேவியர் அப்படி இருந்தது. அவ்வளவு கடுமையாக அந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று பார்க்காம கையில் இருக்கிற மைக்கை பிடிங்கி போயிட்டு கெட் லாஸ்ட்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அந்த அம்மா நகர்ந்தார்கள் என்று சொன்னால், புஷி ஆனந்தை விட பக்கத்துல வந்து இல்லைங்க உள்ள வெளியில விடுங்கன்னு சொன்னா அவர்களை விட அங்கே நிற்கிற இளைஞர்களுடைய உயிர் முக்கியம் என்பதை அந்த அம்மா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் உணர்ந்த, எஸ்எஸ்பி அவங்க ஸ்பெஷல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அந்த 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 அம்மா உணர்ந்ததால் தான் இங்க வந்துச்சு, தவிர்க்கப்பட்டிருக்கு. பெரிய இதெல்லாம் விடுங்க. திராவிட கட்சிகள்லேயே ஒரு ஒழுக்கம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க தளபதியார் போகும்போது ரோட் ஷோலாம் பாருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் நிற்பாங்க, வணக்கம் போடுவாங்க, போவாங்க. இந்த விசிறிகள் இல்லை. நேற்று அதிமுக பொதுக்குழுவுக்கு அனுமதி இல்லை, நீ ஏன் உள்ள போற, எல்லாம் விழுந்து எழுந்துச்சு, ரத்த காயமாயி அதுல 4 பேர் மயக்கம் போட்டு டக்குன்னு தூக்குனதுனால நல்லதா போச்சு. ஆமா, இங்கே சாதாரணமா அங்கே நடக்குது இல்ல, கட்டுப்பாடுள்ள ஒரு இயக்கத்திலே அந்த கட்டுப்பாடு இல்லாத நிலைமை வருகிற பொழுது கட்டுப்பாடற்ற இளைஞர்களை பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால இதெல்லாம் அவ்வளவுதான். நாஞ்சில் சம்பத்து போகட்டும், அநேகமா கூடிய விரைவில் அக்ரிமெண்ட் சைன் ஆகும். அது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்த 2026 தேர்தல் முடிகிற வரையில் மிகுந்த வளமோடு வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு தமிழ்தாய் அவர் நாவில் குடியிருப்பாள். யாரையெல்லாம் நாராச வார்த்தைகளில் வசைபாட வேண்டுமோ வசைபாடுவார். என்ன சொல்லிட்டார்ல, நான் விஜய் அலுவலகத்துக்கு போனேன், அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு, அறிவாலயம் என்பது சுடுகாடுல. இது போன்றது ஒரு வன்ம வார்த்தைகளை இன்ப வார்த்தைகள் கொண்டு பேசாமல் கடுமையான தமிழ் வார்த்தைகளை பேசுகிற நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் என்பவர் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் ஓடும். அதுக்கு இடையிலே கூட வந்து புட்டுக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய நிலைப்பாடு தெரிஞ்சதுனால சொல்றேன், இல்லைன்னா அவரை பத்தி இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது கதை ஓடட்டும். விஜய் வந்து கூட்டம் கூட்டணும், டெய்லி கூட்டணும், மாவட்டந்தோறும் கூட்டணும், மாவட்ட செயலாளர் கூட்டணும், ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை கூட்டணும். 64,000 பூத்து தமிழ்நாட்டில் 64,000 எலெக்ஷன் பூத் இருக்கு. அந்த பூத்துல செயல்படக்கூடியவர்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும், அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நிர்வாகம். அதை அவர் செய்கிற பொழுது அதை நான் பாராட்டுவேன். அரசியல் ரீதியாக அவர் கொள்கைகள் மீது அவருக்குன்னு தனியா ஒரு கொள்கையும் சொல்லலை, இல்லை பிறப்புக்கும் எல்லாருக்கும் மட்டும்தான், அது அவருடைய கொள்கை இல்லை. இல்லை, நான் இந்த வழி நடப்பேன்னு சொல்றது உன் கொள்கையாக முடியாது. கடமை கண்ணியும் கட்டுப்பாடும் திமுக கொடுத்தது. அரசியல் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதியோடு நான் நடப்பேன் என்று என் தலைவன் கொடுத்தார்ல. எங்க கட்சிக்கு முதன்மை செயலாளர் வந்த துரை வைகோ அவர்கள் முழக்கத்தை வச்சிருக்காரு. நான் இது இருக்கும்போது அதை இப்ப நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, தனிப்பட்ட தனக்கான ஒரு முழக்கத்தை.
நான் மக்களுக்கானவன், மக்களுக்காக உழைக்க வந்தவன், வேற எதுவும் தேவையில்லை ஒரு முழக்கத்தை வைக்கிறார்ல. விஜய் என்ன முழக்கத்தை வச்சாரு? திராவிட கொள்கை ஏற்கனவே 100 ஆண்டு கால முழக்கம். என்ன செஞ்சிட போறீங்க? அதில் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளம் அவர் நடிகனாக மட்டுமே இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது மட்டுமே அரசியல் களத்தில் வெற்றியை தந்து விடாது. நீங்கள் நிர்வாக கட்டமைப்பு அந்த கூட்டங்கள்லாம் நீங்கள் போட வேண்டியது என்பது எங்கள் செய்ய வேண்டிய பணி. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாஞ்சில் சம்பத் அவருடன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நான் இது பெரிய புண்ணிய பூமி என்று நினைத்தேன். உள்ளே போனதுக்கு பிறகுதான் தெரிந்தது. அந்த கேமராவில் இருந்த ஷூட்டிங்கெல்லாம் பார்த்துக்கு தான் பார்த்தேன், இது அதுக்கான இடமில்லை, வேறு இடம் இது, நான் தவறாக வந்து விட்டேன்னு இன்னொரு கட்சிக்கு வெளியில் போவார். அதனால் அவர் ரொம்ப அலுவலகத்துக்கெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க, எல்லா இடத்துலையும் விட்டுறாதீங்க. அவரை வைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் வைத்திருந்தால் நலமாக இருப்பீர்கள். அதனால் நாஞ்சில் சம்பத்தை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வையுங்கள். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.